என் செல்ல பிள்ளையே, நான் சொன்னபடியே இன்று உனக்கான நற்செய்தியை உன் கருப்பன் கொண்டு வந்துள்ளேன். நான் சொல்வதை அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, இப்பொழுது நான் உன்னுடன் தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எனதிந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக சொல்லப்பட்டது. தயக்கமில்லாமல் கேள். தெளிவாக அமைதியாக இருந்த உன் வாழ்க்கையில் திடீரென்று போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டன. இத்தனை போராட்டங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று வெறுத்து போய்விட்டாய். ஒன்றை தெரிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கை அமைதியான நீலவானம் போன்றது. பருவநிலை மாறும் பொழுது அருமையான நீலவானத்தை கருமேகங்கள் சூழ்ந்து கொள்ளும். இடி மின்னல்கள் என்ற சத்தங்கள் எழும். தெளிவாக அடர்மழை ஒன்று பொழியத் தொடங்கும். ஆனால் மழை பெய்து ஓய்ந்த பிறகு ஒரு நிசப்தம் நிகழும். மழை ஓய்ந்து கருமேகங்கள் சூழ்ந்த பிறகு வானம் முன்பை விட இன்னும் பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும். அமைதியான வானமாக நிகழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள் என்ற கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டன. இடி மின்னல்கள் என போராட்டங்கள் தொடங்கிவிட்டன. அதன் பொருட்டு அவ்வப்போது உன் கண்களில் இருந்து மழையாக கண்ணீர் கொட்டுகிறது. ஆனால் இருண்ட மேகங்கள் கடந்து செல்லும் என்பதை எப்பொழுதும் மறவாதே. வானம் என்றென்றும் நீல நிறமாகவே இருக்கும். உன்னுடைய கண்ணீர் மழை நிற்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை முன்பை இருந்ததை விட பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும். என்ன நடந்தாலும் என் மீது மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் முழுவதுமாக ஏற்றுக்கொள். வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை? சூழ்ந்துள்ள மலை மேகங்களை பார்த்து எப்பொழுதும் பயப்படாதே. கஷ்டங்கள் என்ற இடி மின்னலிலிருந்து தப்பிக்க நினைக்காதே. உன்னுடைய தோல்விகளை கண்டு பயந்து விடாதே. தோல்விகள் வேண்டாம் என்று ஓடவும் செய்யாதே. தோல்விகளை எதிர்கொள். அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக பல பாடங்கள் கிடைக்கும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ பயந்து ஓடிக்கொண்டிருந்தால் மலை மேகங்கள் பொழியாது. உன்னுடைய கார்மேகங்கள் விலகிச் செல்ல வாய்ப்பிருக்காது. எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள். உனக்கான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க தயாராக இரு. நீ வீணாகத்தான் எப்பொழுதும் பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்காது என் பிள்ளையே. உன்னுடைய தூய்மையான எண்ணங்களும் துணிச்சலான செயல்களும் எப்பொழுதும் உன்னுடன் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும். உனக்கான மலை மேகங்கள் நிச்சயம் களையும். உன் வானம் நிச்சயம் தெளிவாகும். குறித்து வைத்துக்கொள். இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை மிக முக்கிய ஆளாக முன்னேற்றம் அடைவாய். உன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக எல்லோர் கண்ணும் பார்க்கும் வண்ணமாகவே நீ உயரப்போகிறாய். எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக காத்திரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதே நடக்கும். நான் சில நாட்களாக உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. பாசம் பாசம் என்று அந்த மாய வலையில் சிக்கி தவிக்கின்றாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்குவதை என்னால் பார்க்க முடியவில்லை. இது பொய்யான மாய வலை என்று நான் எத்தனையோ வழிகளில் உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அதே மாய வலையில் சிக்கி தவிக்கின்றாய். அதிலிருந்து வெளிவரத் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது உனக்கான ஒன்றை கூறுகிறேன் கேள். சந்தோஷமான காலத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நிச்சயம் காரணம் இருந்துதான் ஆக வேண்டும். நான் என்று உன் கரம் பற்றினேனோ
அன்றிலிருந்து நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என்று நான் உனக்கு உறுதியளித்திருக்கின்றேன். கலங்காதே என் பிள்ளையே, நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு. நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. நீ யாரையும் தேடி போக வேண்டாம். இதற்கு பிறகு அனைத்தையும் உன்னை தேடி வர வைக்கிறேன். நீ காத்திருந்த காலங்கள் எல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் காலம் வரப்போகிறது. உன்னுடைய கண்ணீர் காலங்கள் ஓய்ந்து போயின. நீ ஏங்கி காத்திருந்த நாட்கள் தேய்ந்து போயின. நீ எதற்காகவும் கண்ணீர் சிந்தாதே. நீ தேடியிருந்த நாட்கள் உனக்காக வந்து சேரும் என் பிள்ளையே. கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் காத்திரு என் பிள்ளையே. உனக்கான பொற்காலம் சர்வ நிச்சயமாக வந்து தீரும். இந்த கருப்பனின் அருளை பெற்றுவிட்டதால் சகல சௌகரியமும் உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உனக்காக உன் அப்பா உன்னுடனே இருக்கின்றேன். நீ ஒரு பொழுதும் அதை மறந்து விடாதே என் பிள்ளையே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நம் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் சில நேரங்களில் நமக்கு மகிழ்ச்சியையும் தரலாம், கவலைகளையும் தரலாம். தினமும் நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்பிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நம்மால் ஏதாவது கற்பிக்கப்படலாம். அவர்களும் நம்மிடம் சில பொருட்களை விட்டு செல்கின்றனர். சிலர் நம்மை தேடி வந்தடைகின்றனர். இவை அனைத்திற்கும் நிச்சயமாக ஒரு காரண காரியம் உண்டு. அனைவரும் இறைவனால் கவனிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை. பிள்ளையே, இங்கு பிரச்சனை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவதால்தான். உண்மையில் அது நம் சிற்றறிவிற்கு எட்டாத காரியமாக கூட இருக்கலாம். ஆம் செல்லமே, நிகழ்வுக்கான காரணங்களை தேடி அலையாதே. அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய். படைத்த என்னை முழுமையாக நம்பு. என்னை முழுமையாக நம்பும் பொழுது அனைத்தும் ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நிகழ்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய். நிகழ்த்துபவனை உண்மையாக நம்பினால் நிகழ்வது அனைத்தும் நன்மைக்கே என்று நீ புரிந்து கொள்வாய். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என் பிள்ளையே. எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையும் நேர்மறையாக இருக்கும். பிள்ளையே, நேர்மறை எண்ணங்களுடன் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முயற்சி செய். அனைவருக்கும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து வந்த உனக்கும் எல்லாமும் நல்லதாகவே அமையும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.